வினாயன் 188 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். வினாயன் 189 மாண்புமிகு உறுப்பினர் நா. ராமகிருஷ்ணன், மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மங்களாதேவி திருக்கோயில், இந்த திருக்கோயிலை முழுவதுமாக சிதறமடைந்த நிலையில் இருக்கின்றது. இந்த திருக்கோயில் செல்வதற்கு 3 வழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று பனியங்குடி கிராமத்தின் வழியாகவும், மற்றொன்று கூடலூர் கிழக்கு நாயக்கர் வழியாகவும், இன்னொரு வழி குமிளி வழியாகவும் 3 வழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வழி முழுவதும் வனத்துறை பாதுகாப்பில் இருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வினை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவருடைய கோரிக்கையை ஏற்று ஆய்வு செய்தபோது இதை முழுமையாக ஆய்வு செய்து இந்த 3 வழித்தடங்களையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் கேரளா அரசாங்கம் ஏற்கனவே மங்களாதேவி ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பு கேரளா அரசாங்கத்துடைய ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்கின்ற இந்த திருக்கோயிலை திருச்சி ஏஎஸ்ஐ கண்ட்ரோலுக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்தார்கள். உச்சநீதிமன்றம் அதை நீங்கள் கேரளா நீதிமன்றத்திலேயே தீர்வு காண வேண்டும் என்று அந்த வழக்கை திருப்பி இருக்கின்றார்கள். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 19/1/2025 அன்று சென்னைக்கு வந்திருந்த கேரளாவுடைய முதலமைச்சர் மதிப்புமிகு பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து அன்றைய துறையுடைய செயலாளராக இருந்த சந்திரமோகன் அவர்களையும் உடன் அழைத்து சென்று அவரிடம் இந்த கோரிக்கையை வைத்த கோரிக்கையின் அம்சம் என்னவென்றால், அந்த திருக்கோயில் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமிக்கு தான் திறக்கப்படுகின்றது. பௌர்ணமிக்கு திறக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, அந்த திருக்கோயிலை தமிழக அரசே முழுவதுமாக புனரமைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கை, வனத்துறையினோடு இணைந்து அந்த திருக்கோயிலுடைய புனரமைக்கின்ற பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று மூன்றாவது கோரிக்கை. நான்காவது கோரிக்கையாக, தமிழ்நாட்டிலிருந்து அதிகப்படியான ஐயப்ப பக்தர்கள் செல்லுகின்ற சபரிமலைக்கு 5 ஏக்கர் நிலம் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்ற 4 கோரிக்கையை வைத்து கேரளாவுடைய அறநிலையத்துறை அமைச்சரோடு கலந்தாய்வு கூட்டம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இது குறித்து விரைவில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார். ஆகவே கேரளாவில் அமைந்திருக்கின்ற இந்த கண்ணகி கோயிலை மேம்படுத்தவும், மாதந்தோறும் பக்தர்கள் சென்று வழிபடுவதற்குண்டான வழிகாணவும் தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆலோசனையோடு தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராமகிருஷ்ணன். பேரவைத் தலைவர் அவர்களே, முழு விவரமா சொல்லியாச்சு, நன்றி சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளவு விவரமான பதில் கேளுங்க. முக்கியமான விஷயம். நானும் சில வார்த்தையில் பேசினேன், கேளுங்க. அந்த விளக்கத்தை பார்த்துட்டு நான் அப்படி சொல்றேன் உங்களுக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாண்டிய மன்னன் நீதி தவறியதனால் கோவலன் கொல்லப்பட்ட செய்தி கேட்ட கண்ணகி பசுக்கள், பத்தினி பெண்டீர், ஆன்றோர், முதியோர், குழலியர்களை தவிர்த்து மதுரையை தீக்கிரையாக்கி விட்டு மேற்கு வாயில் வழியாக நடந்து சென்று வள்ளநதி என்கின்ற வைகையினையை கடந்து கூத்தனாச்சி கோயில் மற்றும் பத்தினி கோட்டமாம் சாமுண்டீஸ்வரர் கோயில்களை கடந்து வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத நெடுவேல் குன்றம் என்கின்ற சுள்ளிமலையையும் கடந்து இறுதியாக 14வது நாளில் வண்ணாத்திப்பாறை என்கின்ற விண்ணேற்று பறையில் கோவலனை சந்தித்து மங்களனான் அணிவித்து பின்னேறியதாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எழுதியிருக்கின்ற காட்சியை குன்றக்குறவர்கள் என்ற பழியர்கள் கண்டு அச்செய்தியை சேரன் செங்குட்டுவனிடம் சொல்ல, சேரன் செங்குட்டுவன் இமயமலைக்கு சென்று கல்லெடுத்து வந்து அந்த இடத்தில் மங்கள தேவி கோட்டத்தை கட்டி காலத்தினால் அது சிதிலமடைந்து பின்னர் பாண்டிய 2ஆம் சோழ மன்னனால் புனரமைத்து பாண்டிய மாரமர்வன் மற்றும் குலசேகர பூஞ்ஞாயிறு மன்னன் மற்றும் நாயக்கர் மன்னர்களால் அது பராமரிக்கப்பட்டு இந்த நிலையில்
வருடத்திற்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி கோயிலுக்கு நம்ம தமிழக பக்தர்கள் 50,000க்கு மேற்பட்ட தமிழக பக்தர்கள் குமிழி வழியாக உறுப்பினர் உங்களுக்கு சிலப்பதிகாரம் முழுதும் தெரியும். கோவலம் கண்ணகி வரலாறு தேவையில்லை. கேள்வியும் நீங்க சொல்ல சுருக்கமா கேட்டு முடிங்க. இன்னல்களை தவிர்த்து பளியங்குடி அல்லது தெல்லுக்குடி வழியாக சாலையை சீரமைத்து வண்ணாத்திப்பாறையில் மங்களதேவி திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு செய்து பக்தர்கள் வழிபட ஆவண செய்வாரா என்பதனை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை ஏற்கனவே இந்த திருக்கோயில் சம்பந்தமாக எடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகளை தெளிவாக எடுத்து கூறினோம். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் கண்ணகி கோயிலுக்கு செல்லுகின்ற வழி இருக்கின்றது. அந்த பாதையில் சென்று அந்த திருக்கோயிலை தரிசிப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை உணர்ந்து அவரையும் என்னுடன் அழைத்து அந்த 12 கிலோமீட்டர் நடந்து சென்று என்னென்ன வசதிகளை மேற்கொள்ளலாம் என்பதை ஆய்வு செய்த பிறகு மீண்டும் அடுத்த கூட்டத்தொடரில் அதுக்குண்டான கேள்வியை கேட்கின்ற பொழுது மீண்டும் தெளிவான விளக்கத்தை தருகிறேன் என்பதை பேரவைத் தலைவரால் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராமகிருஷ்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1883, 1885, 1915 ஆண்டுகளில் ஒன்றிய அரசின் நில அளவை சர்வேயின்படி கண்ணகி கோயில் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் என்கின்ற உரிமை தெரியப்படுகிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பழியன்மார்களுக்கு மண்ணான் மானியம், அம்மன் மானியம், 100 ஏக்கர் நிலம் அந்த கோயிலை பராமரிப்பதற்கு வழங்கியிருக்க உண்டான சான்றுகளும் கல்வெட்டு சான்று, இலக்கியச் சான்று, ஆவணச் சான்று, நிலக்கடச் சான்று போன்றவை நமக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடம்புக்கு செய்து உதயசூரியன் தினந்தினம் உதிப்பது போல தினமும் பக்தர்கள் சென்று அங்கே கண்ணிகையை வழிபடுவதற்கு ஆவண செய்வாரா என்று கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு நன்றி சொல்லிடுறேன் அமைச்சருக்கு. நன்றி சொல்லிடுறேன். போதும், நீங்க நன்றி செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிடுறேன். உத்தமபாளையம் யானாம்பிகை சமேத காலத்தீஸ்வரர் திருக்கோயில், சின்னமுருகன் சிவகாமி அம்மன் திருக்கோயில், சுள்ளிவேலப்பர் என்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பணிகள் மற்றும் குடமுழுக்கு செய்வதற்கு ஆக்கப்பூர்வமாக உதவி செய்திட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் சேகர்பாபு அவர்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்து அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு அவர் கோரிய கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இரண்டும் ஒரு சேர அமைந்த ஒரு திருக்கோயில். அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 19 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு 3 மாத காலங்களில் அந்த திருப்பணி நிறைவேறும். அவர் கோரிய 2 திருக்கோயிலுடைய திருமண மண்டபங்களில் ஒன்று காலத்தீஸ்வரர் கோயிலுடைய திருமண மண்டபத்துடைய ஒப்பந்தம் இன்றைக்கு திறக்கப்பட இருக்கின்றது. ஒரு 10-15 நாட்களுக்குள் அதற்குண்டான பூமி பூஜையை போட்டு அந்த பணிகள் துவக்கி விடலாம். இன்னொரு திருக்கோயிலுடைய திருமணம் கேட்டார் 4,36,00,000 ரூபாயில் அதுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது. ஒப்பந்தம் கோரப்பட்டு 2 மாதங்களில் அந்த திருப்பணியும் துவக்குவோம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கொள்ளப்பட்டு பரிசீலித்து அதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை மீண்டும் ஒரு முறை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குடமுழுக்குகள் அதிகமாக நடைபெற்ற ஒரு ஆட்சி உண்டென்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியை சொல்லலாம். இன்றைக்கு மாத்திரம் 19 திருக்கோயில் குடமுழுக்கு நடைபெறுகின்றது. அதில் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நாமக்கல்லை சார்ந்த ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றும் அதில் அடங்கும். நீங்கள் குறிப்பிட்டு கூறிய சேதுராயன் திருக்கோயிலுடைய திருப்பணி முன்னேற்றம் குறித்து இந்த சட்டமன்றம் மதியம் முடிகின்றதுக்குள்ளாக அதனுடைய நிலையையும் மேற்கொள்ள வேண்டிய பணிகளையும் அறிக்கையாக பெற்று மாண்புமிகு உறுப்பினருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்பதை பேரவைத் தலைவர் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு அந்த பணிகள் துவங்கவில்லை என்றால் உடனடியாக துவங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். துவங்கி இருந்தால் விரைவாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடத்துவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.